மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே. அத்தியாயம் 9. எதிரில் முறைத்து கொண்டு நிற்கும் ஆதிராவை கண்டதும் ஆராத்யாவிற்கு உடல் விடவிடவென நடுங்கியது. போச்சு போச்சு, ஆத்தா இவ சாமியாட்ட ஆடுவாளே என்று எண்ணிக்கொண்டே எச்சில் கூட்டி விழுங்கியவள் அவளை பயம் நிறைந்த பார்வை பார்த்து வைத்தாள். அப்பவே எனக்கு சந்தேகண்டி, நீ தான் இந்த வேலையை பார்க்குறியோன்னு. ஆனால் எப்போவும் என்னோட காலேஜ் ஐட்டம்ஸ்லேயே லெட்டர் இருக்கவும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். காலேஜில் தான் யாரோ இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு நினச்சேன். கடைசியில் நீ தானா? யாருடி அது? எதுக்கு உனக்கு இந்த வேலை? அதட்டலாக ஒலித்த அவள் குரலில் பயந்து போனவள் கண்களை இறுக மூடிக்கொண்டு கூறினாள். நகுலன் BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபைனல் இயர். அது எவன் அவன்? அவள் கேள்வியில் சட்டென்று கண்களை திறந்து விழித்து பார்த்தாள். அடப்பாவி, இவனை அந்நிய நம்பின்னு நினச்சா இவன் இதய முரளியா? அடக்கடவுளே என்று தனக்குள்ளேயே நகுலனை திட்டிக் கொண்டு தன் அக்காவை பார்த்து பேந்த பேந்த விழித்தாள் ஆராத்யா. ஏய் சொல்லுடி, உன்கிட்ட தானே கேட்குறேன். அதுதான் சொன்னேனேக்கா. அது தெரியுது, அவனுக்காக நீ ஏன் இதை செய்கிற? அது சில நிமிடங்கள் யோசித்தாள் ஆராத்யா. நாம் லஞ்சம் வாங்கிட்டு இதை செய்கிறோம்னு தெரிஞ்சா இவன் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளே, என்ன பண்ணலாம் என்று யோசித்து கொண்டே நின்றாள். ஆரா! அதட்டலான ஆதிராவின் குரலில் சுயம் பெற்றவள் கண்களை சுருக்கி அழத் தொடங்கினாள். ஏய் ஆரா, ஏம்மா, ஏன் அழற? பதட்டத்தோடு அருகில் வந்து அவள் கண்களை துடைத்து விட்டாள் ஆதிரா. நான் என்னக்கா பண்ணுவேன்? நான் டியூஷன் போகிற வழியில் வந்து நின்றுக்கிட்டு என்னை மிரட்டி உன்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு. இல்லைனா என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்ப அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாரு. நான் என்னக்கா பண்ணட்டும்? வராத அழுகையை வரவழைத்து தேம்பி தேம்பி அழுதாள் ஆராத்யா. சட்டென்று அவளை தன்னோடு அணைத்து கொண்டவள், சரி சரி, அதுக்கு ஏன் அழற? பார்த்துக்கலாம் விடு. இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை? முதல்லையே என்கிட்ட வந்து இதை பற்றி சொல்லியிருந்தா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்ல. அப்புறம் யார் எனக்கு ஹோம்ஒர்க் எழுதிக்க தருவாங்களாம்? மனதிற்குள் தான் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆரா. சரி நீ அழாத, இதுக்கு மேலே அவன் உன்கிட்ட வந்து மிரட்ட மாட்டான், நான் பார்த்துக்கிறேன், சரியா? என்று அப்பாவியாக தலையசைத்தாள் ஆராத்யா. மறுநாள் கல்லூரியில் நகுலனை தேடிச் சென்றாள் ஆதிரா. ஹலோ மிஸ்டர், நீங்கள் தான் நகுலனா? அவன் முகமோ 1000 சூரியனை விழுங்கியவனைப் போல அவ்வளவு பிரகாசித்தது. 2 வருடமாக தன்னை திரும்பியும் பாராமல் இருந்தவள் இப்பொழுது எதிரில் வந்து நிற்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. ஈ என்று பல்லை காட்டு சிரித்தவன் அடுத்து அவள் கேட்ட கேள்வியில் திகைத்தான். அறிவில்லையாடா உனக்கு? யூ மீன் மீ என்றான் கண்களை சுருக்கி. ஏன், எனக்கு என்ன மாறுக்கண்ணா? உன்னை பார்த்து தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, மரியாதையாக பேசு என்றான் கோபமாக. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஒரு ஸ்கூல் பொண்ணை ரோட்டில் நிறுத்தி அவளை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி எனக்கு லவ் லெட்டர் கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வாட்? அதிர்ந்தான் நகுலன். யாரு? நான் மிரட்டினேனா? பின்ன உங்கள் அப்பனா? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். கோபத்தில் அவன் கத்த. டேய் அடங்குடா, கத்துனா நீ நல்லவனாகிடுவா. இன்னொரு தடவை என் தங்கச்சியை மிரட்டுற வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒன்றும் புரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நகுலன். அதைவிட தொடர்ந்து அவள் கூறியதில் சிலையாகவே நின்று விட்டான். உன்னை பற்றி பேசுகிறப்பவே அப்படி நடுங்குறா அவ. அவ்வளவு மிரட்டி வச்சிருக்கியா? 2 கைகளையும் எடுத்த வாயின் மேல் வைத்து மூடியவன் அடி பாவி என்றான் மெல்லிய குரலில். அவளை பார்த்த நாளில் இருந்து அவள் தான் நம்மளை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் தான் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கா. போய் அவள் அக்கா கிட்ட அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு இப்போ பேசியிருக்கா பார்த்தியா குட்டிச்சாத்தான். அவன் அப்படியே நின்றிருக்க விரல் நீட்டி அவனை திரும்பவும் எச்சரித்தவள், ஆளையும் மூஞ்சியும் பாரு, கண்ணாடியில் முகத்தை பார்த்திருக்கியா? சிப்ப என்று விட்டு வேகமாக சென்று விட்டாள் ஆதிரா. மாலை பூங்காவில் எரிமலையின் குவியல் என காத்து கொண்டிருந்தான் நகுலன். ஹாய் என்றவாறு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் ஆராத்யா. அவன் பதில் சொல்லாமல் அவளையே முறைத்தான். அவளோ அவன் முகத்தை பார்க்கவும் இல்லை, அவனை கண்டுகொள்ளவும் இல்லை. வேக வேகமாக தன் பையில் இருந்து ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்து அவன் கையில் தந்தாள். இன்னைக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்குது, சீக்கிரம் முடிச்சு கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் என்றாள் அவள். இப்போ யாரை மிரட்டுறது? நிமிர்ந்த அவன் முகத்தை பார்த்தவள், ஹலோ என்ன, உங்கள் லெட்டர் எல்லாம் என் அக்கா கிட்ட கொடுக்க வேண்டாமா? கேள்வியெல்லாம் கேட்குறீங்க என்று வாயின் மேல் விரலை வைத்து அவனை மிரட்டினாள். நான் உன்கிட்ட கேட்கல, உனக்கு பின்னாடி நிற்கிற ஆதிரா கிட்ட கேட்டேன். என்னது என்றவள் சட்டென்று எழுந்து திரும்பி பார்த்தாள். அங்கே யாரும் இல்லாமல் போகவே கோபத்தோடு அவனை திரும்பி முறைத்தாள். அவள் எழுந்த வேகத்தில் புத்தக பையிலிருந்து எல்லாம் சிதறி கீழே விழுந்து விட்டிருந்தது. எதில் விளையாடுறதுன்னு விவசாயே இல்லையா? முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்து மேலே வைங்க என்று அவனை அதிகாரம் செய்தாள்.
அவனோ கையை கட்டி அவளை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான். ஹலோ, இப்போ எதுக்கு என்னையே எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நேற்று உன் அக்கா கிட்ட என்னை பற்றி என்ன சொன்ன? அப்போதுதான் ஞாபகம் வந்தவள், அடக்கடவுளே, இவர்கிட்ட அவள் என்ன பண்ணான்னு தெரியலையே என்று எண்ணிக்கொண்டே, நான் ஒன்றும் சொல்லலையே என்றாள் வெளியில். அடிங் என்று அவள் தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளை அடிக்க வர அவளோ எழுந்து ஓட ஆரம்பித்தாள். அவளை துரத்தி பிடித்து அவளின் இரட்டை ஜடையை பெற்று இழுத்து கொண்டு வந்து அவளை அதே இடத்தில் அமர வைத்தான் நகுலன். இப்போ சொல்லுங்க, மேடம் என்னை பற்றி என்னையெல்லாம் உங்கள் அக்கா கிட்ட சொல்லிங்க? சொல்கிறேன், ஆனால் என் தலையிலிருந்து கையை எடுங்க. முடியாது, நீ சொல்லு, ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு வலிக்குதில்ல, கையை எடுங்க. அவனோ முடியாது என்பதை போல் தலையசைக்க அவன் நாடியை பிடித்து கெஞ்சினாள் ஆரா. என் செல்ல மாமா இல்லை, கையை எடுத்துடுவீங்களாம். அவள் கூறிய அடுத்த நொடி கையை எடுத்துவிட்டு ஆச்சரியமாக அவளை பார்த்தான். அப்பா, இப்படியா பிடிப்பீங்க? ஆனால் என்ன பிடிச்சு என்ன பிரயோஜனம்? சீக்கிரம் படித்து முடித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சப் இன்ஸ்பெக்டர் ஆகி திருடனங்களை பிடிங்க. ஒரு புள்ளப்பூச்சியை பிடிக்கிறது தான் உங்கள் வீரமா? கோப பார்வையோடு அவனை பார்த்து அவள் கேட்க அவனோ புன்னகையோடு அமர்ந்திருந்தான். இப்போ எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ என்ன இப்போ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? என் செல்ல மாமா இல்லை அப்படின்னு கொஞ்சினியே. அப்போதுதான் அவளே அதனை உணர்ந்தாள். திகைப்போடு அவனை பார்க்க அவள் தலையை அழுத்தி செல்லம் கொஞ்சினான் நகுலன். நீ அந்த வார்த்தையை சொன்னதுக்காகவே உன்னை மன்னிச்சு விடுறேன் போ என்றான் சிரித்து கொண்டே. சில நிமிடங்கள் தரையையே வெறித்து பார்த்தவாறே அமைதியாக அமர்ந்திருந்தவள் சட்டென்று எழுந்து தன் பொருட்களை எடுத்து வைத்து கொண்டு கிளம்பிவிட்டாள். ஆராக்குட்டி, ஏன், என்ன ஆச்சு? ஏன் அதுக்குள்ளே போற? இரு, ஹோம்ஒர்க் பண்ணி தரேன் அவன் சொல்லிக்கொண்டே இருக்க அவளோ அங்கே நிற்காமல் சென்று விட்டாள். என்ன ஆயிற்று இவளுக்கு என்று யோசித்து கொண்டே அவனும் சென்று விட்டான். மறுநாள் எப்பொழுதும் போல் அவன் காத்து கொண்டு இருக்க ஆரா வரவே இல்லை. இன்னும் 2 நாட்கள் கழிந்தும் அவன் காத்திருப்பிற்கு பலன் இல்லாமல் போனது. ஆராத்யாவோ அன்று அவனிடம் பேசிவிட்டு வந்த பின் தன் நிலையிலேயே இல்லை. தனிமையிலேயே தன்னை ஒடுக்கி கொண்டாள். வீட்டில் யாரிடமும் பேசவில்லை. தன் அம்மாவின் புகைப்படத்தை வைத்து கொண்டு கண்ணீர் சிந்தி கொண்டு இருந்தாள். அவள் அப்பாவிற்கு இவளோடு பொழுதை போக்க எல்லாம் நேரமே இருந்ததில்லை. வீட்டில் எல்லா வேலையும் செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள். சமையல் செய்து இவர்களை கவனித்து கொள்ள வள்ளியம்மை இருக்கிறார். அவ்வளவுதான். தினமும் இரவு ஃபேக்டரியில் இருந்து வரும் திருச்செல்வம் ஒரு முறை ஆராத்யாவின் அறைக்கு வந்து பார்த்து பேசிவிட்டு செல்வார். அவ்வளவுதான். ஆதிராவோ கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாலும் கல்லூரிக்கு சென்று வந்த மிச்ச நேரத்தில் தன் அப்பாவோடு ஃபேக்டரியிலும் ஆஃபீஸிலும் இருந்து தொழிலை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தாள். அதனால் அவளுக்கும் ஆராத்யாவோடு செலவிட நேரம் இருந்ததில்லை. வள்ளியம்மை தான் அவள் உணவு உண்ணும் வேளையில் வாட்டத்தோடு இருப்பதைக் கண்டு விசாரித்தார். ஒன்றுமில்லை என்று அவரிடம் சொல்லி சமாளித்தாள் ஆராத்யா. மார்க் கம்மி ஆயிடுச்சா பாப்பா? அவர் கேட்க புன்னகையோடு பதிலளித்துவிட்டு அறைக்குள் சென்று முடங்கி கொண்டாள். 4 நாட்கள் பொறுத்து பார்த்தவன் 5ஆம் நாள் அவள் டியூஷனுக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் காத்திருந்து அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு பூங்காவிற்குள் வந்து அவளை பெஞ்சில் அமர வைத்தான். ஆராக்குட்டி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ணுற? ஏன் என்னை பார்க்க வரல? என் மேலே என்ன கோபம்? அவன் கேட்டதும் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். என்னடா என்றான் வாஞ்சையாக. நான் உங்ககிட்ட பேசணும்னா எனக்காக ஒன்று பண்ணுவீங்களா? அதுக்கு என்னடா பண்ணுறேன் என்றான் புன்னகையோடு. அவள் கூறினாள். அதை கேட்டு திகைத்தான் நகுலன். ஆரா கேட்டது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.